ஹாய்! தேர்ஸ்டே ஈவ்னிங். இது பார்த்தீங்கன்னா, ஈவ்னிங்கில பயங்கரமா பட்டாசு சத்தம் பட்டைய கிளப்பிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, இங்க யுகாதி அவ்வளோ சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. நான் கூட நினச்சேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்க, அந்த லெவல்ல முடிச்சுருவாங்க. நேத்து தெலுங்கு வருடப்பிறப்பு கர்நாடகால என்ன செய்ய போறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் வந்து ஸ்வீட்டெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் நினச்சேன், நம்மளும் ஏதாவது செஞ்சு குடுக்க நல்லா இருக்காதுன்னு சொல்லி இன்ஸ்டன்ட்டா ஏதாவது பண்ணிடலாம். ஒரு வாழைப்பழ போண்டா தான் பண்ணிடலான்னு போனேன். ஆனா, வாழைப்பழத்த தவிர வேற எந்த திங்ஸுமே எங்க வீட்ல இல்லாம இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கொழக்கட்டமா ஏதாவது பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அத வந்து கொஞ்சம் வாழை இலையில வச்சு கொடுத்தா கொஞ்சம் ட்ரெடிஷனல் மெத்தடா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாழை இலைய தேடுனா வாழை இலையும் காணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை வாழை இலை கொஞ்சோண்டு காஞ்சு போய் கிடந்துச்சு. அதில வேண்டியது வேண்டாத பீஸ்ன்னு வெட்டி எடுத்ததில ஒரு 5 பீஸ் மிஞ்சுச்சு. அந்த இலைய வச்சு வேக வச்சு குடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு மிச்சம் இருந்துச்சு. அத உருண்டையா உருட்டி உலக்கட்டை செஞ்சு வச்சாச்சு. ஏதோ நம்ம யுகாதிக்கு ஸ்வீட் செய்யணும்னு நெனச்சோம். அத செஞ்சு முடிச்சாச்சுன்னு ஒரு திருப்தியோட விட்டாச்சு பார்த்துக்கோங்க. எத்தன வருஷமா கிச்சனுக்குள்ள வேல பார்த்தாலும் அந்த கைய சுடாம வந்து ஒரு பாத்திரத்த பிடிக்கிறதோ, இறக்குறதோ வந்து நடக்கவே மாட்டேங்குது. கிச்சனுக்குள்ள போனாலே ஒண்ணு கைய சுடுக்கிற மாரி இருக்கு, இல்ல வெடிக்கிற மாரி இருக்கு. கிச்சனுக்குள்ள போனோமா, வேலைய முடிச்சோமா, வெளிய வந்தோமான்னு இருக்கவே முடிய மாட்டேங்குது பார்த்துக்கோங்க.